அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. துத்தி இலை கஞ்சி செஞ்சிருக்கோம். இந்த துத்தி இலை மருத்துவ குணம் உள்ளது. நீர் கடுப்பு சிரமம் உள்ளவங்க, மூலத்தொந்தரவு உள்ளவங்க, வாயு சிரமம் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். எங்க குடும்பங்கள்ல நாங்க மாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு 9வது மாசத்துல கடைசி 10 நாள்ல 3 நாட்களுக்கு இந்த கஞ்சி செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த வாயு தொந்தரவு, வெட்டுச்சூடு எல்லாம் போய் இயற்கையான பிரசவத்துக்கு வழிவகுக்கும். அதனால் நாங்க குடும்பத்தில் அதிகம் வழி வழியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வர்றது. அதை நிறைய பேர் என்கிட்ட இந்த துத்தி இலை கஞ்சி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு எங்க பேத்தி மாசமா இருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சதை தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். இதையே கூடுதலாக செய்யும்போது அப்படியே அதை மடங்கா பெருக்கி செஞ்சுக்கலாம். எப்படி செய்யறதை பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. துத்தி இலை கஞ்சிக்கு 25 இலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இது பால் துத்தின்னு சொல்லுவாங்க. காட்டு துத்தின்னு 2 வகை இருக்குது. இந்த பால் துத்தி தான் நம்ம உபயோகமானது, மருத்துவ குணம் உள்ளது. அதைத்தான் நம்ம சாப்பிடணும். பின்பக்கம் அந்த மாதிரி சாம்பல் கலர்ல இருக்கும், முன்பக்கம் கிரீன் கலர்ல இருக்கும். இதோட பூ மஞ்சள் கலர்ல காய் வெடிச்ச மாதிரி இருக்கும். இதை தண்ணி ஊத்துனமாக்கும் பின்பக்கம் ஒட்டாம தாமரை இலையில மாதிரி ஓடிடும். அதுதான் நல்ல பக்குவமான துத்தி. முகர்ந்து பார்த்தோமாக்கும் அழகான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி துத்தியை பார்த்து எடுத்துக்கணும். அதான் மருத்துவ குணம் உள்ளது. இது 25 இலை எடுத்திருக்கேன். இந்த 25 இலைக்கு 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 100 கிராம் அரிசிக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், இதை பிறகு சேர்த்துருவோம். இந்த பூண்டு பல், இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டோன்னா இந்த துத்தி இலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி தான் சேர்க்கணும். முதல்ல அரிசியை வாஷ் பண்ணி தண்ணியில் சேர்த்துருவோம். எடுத்துருக்கிற அரிசியை போல் 8 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வாஷ் பண்ண அரிசியை சேர்த்துருவோம். இந்த ஏலம்பட்டையையும் சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இதை மூடி 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு வெந்ததுக்கு பிறகு இலையையும் பாலையும் சேர்க்கலாம், தேங்காய் பாலை. குக்கர் 2 விசிலுக்கு வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வரும். அதுக்காக வச்சாச்சு. இப்போ ஆவி அடங்கிடுச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இலையை அதை சேர்த்துலாம். சாறு வேணாம், அப்படியே அரைச்சியே சேர்த்துலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்ச துத்தி இலையை ஊற்றி 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. கஞ்சியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இலையோடு சேர்ந்து கஞ்சியும் கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. அந்த இலையில பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை போய் அந்த வெந்த வாசனை வந்துருச்சு. அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன். தேங்காய் பால் சேர்த்துருவோம். தேங்காய் பாலும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மளமளன்னு சூடு வந்தோடனே இறக்கிடலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கியாச்சு. சத்தான மருத்துவ குணமுள்ள துத்தி இலை கஞ்சி செய்தாச்சு. இதை மாசமாக இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கொடுக்கணும். கஞ்சியில் இந்த வெண்ணெயை சேர்த்துடலாம். இதில் கஞ்சி எடுத்து சேர்க்கணும். இதை கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சாப்பிட்லாம். இது கர்ப்பமான பெண்கள் மட்டும் இல்லை, வயசில் பெரியவங்க எல்லாருமே, அதாவது நீர் சிரமம் உள்ளவங்க, நீர்க்கடுப்பு மாதிரி உள்ளவங்க, அதிகமான வாயு தொந்தரவு உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ பேருக்கும் உடம்புக்கு நல்லது. இந்த மாசமான பெண்களுக்கு இந்த கடைசி 10 நாள், அதாவது பிரசவ தேதிக்கு 10 நாட்களுக்கு முந்தி நம்ம கொடுக்கும்போது அந்த வாயு தொந்தரவுகள்லாம் போய் வெட்டச்சூட்டு வலியெல்லாம் போய் நல்ல இயற்கையான சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். நாங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம். ஆண்டவனுக்கு இருக்கிற எங்களுக்கெல்லாம் நல்ல சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் ஆயிருக்குது. அதே மாதிரி
மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அந்த 9 மாசத்துல கடைசி 10 நாட்களுக்குள்ள செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த இடுப்பு வலி வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். 2வது முறையாக மறுபடியும் கஞ்சி காய்ச்சிருக்கேன். அந்த கஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் 2 மடங்கு அரிசி எல்லாமே சேர்த்து கஞ்சி காய்ச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து எங்கள் ஊரில் காற்று கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்புல உள்ள காற்றுக்களையெல்லாம் காற்றையெல்லாம் பிரித்து எடுத்துட்டு நல்ல சுகத்தை தரதுனால இதுக்கு காற்று கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. காற்று கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, உடல் நலத்துக்கு ஏற்றது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இதுக்கு சைடிஷாக துவையல், சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிடலாம். நான் வந்து மிக்சரை லேசாக தூவி விட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே பக்கத்துக்கு நீங்களும் செய்யுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் உடலுக்கு நல்லது. செஞ்சு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இறைவன் நாடினால் இன்னொரு புது வகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.